இப்போ எப்போயுமே முதலமைச்சர் பதவி காலி இல்லைன்னு சொன்ன மாதிரி நிரந்தர முதலமைச்சர் தமிழகத்துக்கு அம்மா மட்டும்தான். ஒரு ஆள் நடான்னாக்கு விடியட்டும் முடியட்டும் சொல்லிட்டு பேண்டுக்குள்ள கையை விட்டுக்கிட்டு இப்படி ஹோட்டலில் ஆர்டர் எடுப்பாய் வருது பேனால் பேப்பர் வச்சுக்கிட்டு. அப்புறம் உங்களுக்கு என்ன ஒன்று 2 இட்லி ஒரு வடை, அப்புறம் அவருக்கு சப்பாத்தி, உங்களுக்கு பூரி, அவருக்கு இந்த பொண்ணு கல்யாணமே ஆகலைங்க எங்கள் அப்பா அவருக்கு கட்டி வைக்கிறேன். இப்படி ஒருத்தர் ஆர்டர் எடுத்துட்டு இருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தா குத்த வச்சு உட்காந்துறாங்க. ஒரு அம்மா வடை சுட்டுக்கிட்டு பாவம் ஒரு பார்ட்டி அங்கே போய் மாற்றம் முன்னேற்றம் சொல்லி அம்மா முன்னேற்றம் மாற்றம் முன்னேற்றம் சொல்லி அங்கே குத்த வச்சு உட்காந்து வடை சொல்ற அம்மா அது வடையை போட்டு டபக்குன்னு என்ன செடி கையை விட்டுருச்சு. அட கேட பேருல எங்க எதை குழப்பறது தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி. அதான் யாரு கூட நான் கூட்டணி இல்லை, யாரு கூட கூட்டணி இல்லைங்கிறது வேற. நீங்க யாரு கூட கூட்டணி வரமாட்டாங்க, நீங்க தனியா இருந்தாலும் வரப்போறதில்ல, கூட்டணி இருந்தாலும் வரப்போறது இல்லை. ஏன்னா மக்கள் கூட கூட்டணி வச்சு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இவ்வளவு பெரிய அமோக வெற்றி பெற்றிருக்காங்க. அம்மான்னா யாருமே வேண்டாங்க, எனக்கு மக்கள் மட்டும் சொன்ன ஒரே தலைவி, உன்னத தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான். எல்லா இடத்துலையும் பஸ்லையும் சரி, ட்ரெயின்லையும் சரி, நான் ஷூட்டிங்ல இருக்கும்போதும் சரி, எங்கேயா ரோட்ல டீ குடிச்சாலும் சரி, எல்லாரும் கேட்கறது முதல் வார்த்தை என்னை பார்த்த உடனே, அப்புறம் அடுத்த முறை அம்மா தான் போல இருக்கு, அசத்துக்க அப்படின்னா எல்லார் எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்கு. எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும் சொல்லுவாங்க. எல்லார் எண்ணமும் ஒரே மாதிரி. நம்ம எப்படி 40க்கு 40ன்னு சொன்னோமோ அதே மாதிரி எல்லாருமே 234க்கு 234 நீங்க தான் போட்டிருக்க அப்படிங்கிறாங்க. ஒரு வார்த்தைக்கு சொல்லுவாங்க, 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு சொல்லுவாங்க. 1000 கையெல்லாம் தேவையில்லை, ஒரே ஒரு கை போதும் உங்களை மறைக்கிறதுக்கு. அப்படி ஒரு கூட்டணி நல்ல அமைதியான கை, 2 சேர்ந்து பாருங்க மொத்தமா மறைஞ்சிடும். அதுவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆனால் இப்பேற்பட்ட கூட்டணி ஒவ்வொருத்தரும் யார் கூட யார் சேர்றதுன்னு தெரியாம கையை அடிச்சுக்கிட்டு மாடுகள் விற்கும் போது பார்த்துருக்கீங்கள, மாடுகளை விற்பாங்க துண்டை கையில போட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டாங்க. துண்டை கைக்குள்ள போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள அப்படியே பெசிச்சுட்டு இருப்பாங்க. கையில் இப்படி ஆகி போச்சு பேசையில. அப்படிலாம் ஒவ்வொருத்தரும் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அம்மா மக்கள் கூட மட்டும்தான் பேசுறாங்க, உங்களுடைய தேவைகளை பத்தி மட்டும்தான் சிந்திக்கிறாங்க. தமிழகத்துல எந்த மூலையில யாருக்கு என்ன தேவைன்னு உட்கார்ந்த இடத்துல இருந்தே பார்க்கக்கூடிய ஒரே தலைவி, உன்னத தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான். 217 சட்டமன்ற தொகுதிக்கு சமானம். கண்டிப்பாக இந்த முறை 234 தொகுதிகளும் ஆப்போசிட்டே இல்லாம எதிரியும் இல்லை உதிரியும் இல்லை, எப்பயுமே மெஜாரிட்டி அம்மாதாங்கிறத நீங்க நிரூபிச்சு காட்டுவீங்க.